ஹெச்டிஎஃப்சி பேங்க் போனஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட்ல அந்த பிரைஸ் வந்து பார்க்கும்போது விழுந்திருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் டைமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா இன்னமும் வேல்யூஷன்ஸ் வந்து இன்னும் அண்டர் வேல்யூல வந்து வரணும். இன்னும் வந்து ஓவர் வேல்யூஷனா தான் வந்து இருக்கு. ஸோ இன்னும் கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வரல அப்படின்றது தான் வந்து உண்மை. அண்ட் நீங்க ஏற்கனவே ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல வந்து செல் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களோட என்டையர் போனஸ் ஷேருமே வந்து கன்சிடரபிள் பண்றது எஸ்டிசிஜியா தான் வந்து கன்சிடரபிள் வந்து பண்ண போறாங்க. இதை நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது இப்போ நீங்க 100 HDFC பேங்க் ஷேர் வந்து வச்சிருக்கீங்க, கூட வந்து ஆட் ஆனா இன்னொரு 100 ஷேர் வந்து ஏறி இருக்கும். பட் ஆனா உங்களோட ப்ராஃபிட்டோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோ எல்லாமே சேமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 100 ஷேர் வச்சிருக்கீங்க, 1 லட்ச ரூபா ப்ராஃபிட்ல இருக்கீங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப அது வந்து 200 ஷேரா இருக்கும். பட் ஆனா ப்ராஃபிட் வந்து அதே 1 லட்ச ரூபா தான் இருக்கும். சரி ஓகே, நம்ம அந்த 100 ஷேர் வந்து வித்துருவோம், 100 ஷேர் மட்டும் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த 100 ஷேர் நீங்க விற்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 ரூபாய் வருது அப்படின்னா அந்த 50,000 ரூபாய்க்கு 20% வந்து டாக்ஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றது தான் வந்து உண்மை. ஸோ இங்க வந்து இன்கம் டாக்ஸ் ரூல் படி அது வந்து அப்ளிகபிள் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஷார்ட் டேர்ம்ல யாரும் செல் பண்ணாதீங்க. ஸோ நீங்க லாங் டேர்ம்ல போனீங்க அப்படின்னா இது இந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. எல்டிசிஜி வந்து அப்ளிகபிள் ஆகும். அதுவும் வந்து ப்ராஃபிட்காக தான். எல்டிசிஜி வந்து நீங்க ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அப்ளிகபிள் ஆகாது. இங்க லாஸா இருந்தா கூட அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால நீங்க ஷார்ட் டேர்ம்ல வந்து செல் பண்ணாங்க. ஏற்கனவே இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு வந்து அதை ஹோல்ட் பண்ணுங்க. 1 இயர்க்கு அப்புறம் என்ன எதனா வந்து டிசைட் பண்ணுங்க. நீங்க ஒரு புது இன்வெஸ்டரா போறீங்க அப்படின்னா இப்ப கன்சிடரபிள் ஸ்டேஜா எனக்கு வந்து தெரியல.